மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். இன்றைய நிகழ்ச்சியில் +2 முடித்த மாணவர்கள் CA, CMA போன்ற படிப்புகளை படிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கோம். அது மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக CA, CMA போன்ற படிப்புகளுக்கு பிரத்யேகமாக பயிற்சி வழங்கி வரக்கூடிய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் ஜி மணிகண்டன் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சந்தேகத்தை நீங்களே நேரடியாக சார்கிட்ட கேட்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அதற்கு முன்பாக மஞ்சள் மாநகரமான ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் அமைந்திருக்கக்கூடிய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய ஒரு காணொலியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். CA, CMA போன்ற படிப்புகளை எப்படி படிப்பது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மாணவர் சேர்க்கை ஆலோசகர் ஜி மணிகண்டன் சார் இருக்காங்க. சாரை வெல்கம் பண்ணிட்டு நம்ம ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு CA, CMA என்ன, பிகாம் போன்ற பட்டப்படிப்புகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுதுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிச்சயமா பிகாம் மாதிரியான பட்டப்படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்குகிற ஒரு கல்லூரிகளில் இந்த பாடம் வந்து நடத்தப்படும். ஸோ CA, CMA அல்லது CS மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பற்றி பார்க்கும்பொழுது ஸோ இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு நடத்தப்படும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். CA அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அதனுடைய கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலமாக வழங்கப்படுற படிப்பு தான் இந்த CA படிப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலமாக வழங்கப்படுற படிப்பு தான் இந்த CMA படிப்பு. ஸோ இந்த படிப்புகள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கேட்டகரியில் வரும். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு டிகிரி படிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்தியாவிலே ரொம்ப பிரபலமாக நம்ம எல்லாருமே விரும்புகிற படிப்புகளில் மருத்துவம், MBBS மாதிரியான மருத்துவ படிப்புகள், இன்ஜினியரிங்கில் வந்து பிடெக் மாதிரியான இன்ஜினியரிங் படிப்புகள், அப்படி இல்லைனா சட்டம் சார்ந்த படிப்புகள், ஆர்கிடெக்ட் மாதிரியான துறை சார்ந்த படிப்புகள் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அதே வரிசையில் தான் நமக்கு வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இந்த CA, CMA அப்படின்னா CS படிப்புகள். சாதாரண பட்டப்படிப்புக்கும் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பட்டப்படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த ஒரு மாணவர் வந்து அடுத்த 3 ஆண்டு காலம் படிக்கும் இந்த படிப்பில் வந்து இப்போ வந்து ஒரு அறிவியல் துறை சார்ந்த பட்டப்படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து BSCயில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரியான படிப்புகள். இதே வந்து வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம், BBA மாதிரியான பட்டப்படிப்புகள் இருக்கும். ஸோ இந்த பட்டப்படிப்புகள் வந்து சாதாரண படிப்புகள் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே அந்த படிப்பில் சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதை முடித்த பிறகு அது துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை எவ்வளோ தூரம் கொடுக்குது அப்படின்றதுல தான் நம்ம எந்த படிப்பையுமே வந்து ஒரு அளவுக்கு வந்து மதிப்பிட்டு வச்சுருப்போம். ஸோ டிகிரி படிப்புகள் படிக்கும் பொழுது அந்த துறை சார்ந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு 100% கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா புக் நாலேஜ் கிடைக்குது, அதுவுமே ஒரு 20% 30% தான் மாணவர்கள் வந்து அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற முடியுது. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த படிப்புகளை முடித்த பிறகு வேலை கிடைக்குது, அதே துறை சார்ந்த வேலை கிடைப்பதில்லை, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது. அதே மாதிரி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும் அந்த ஷிஃப்டிங்கில் பார்த்திங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகளும் வருது. அதே மாதிரி இந்த காஸ்ட் மீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய வருமானங்கள் வந்து கிடைக்கிறதுல அதுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வந்து ஒரு 100% கட்டாயமாக அதில் வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கரியர் ஓரியன்டாக அந்த கோர்ஸ்க்குள்ளே அவங்க வராங்க. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும் பொழுதும் எந்தவித அச்சமும் இல்லாமல் அவங்க எதிர்பார்க்கிற வருமானம், அந்த காலகட்டத்தில் இருக்கிற செலவுகளை அட்லீஸ்ட் அவங்க மீட் பண்ணுற அளவுக்காவது அவங்களுடைய வருமானங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து சாதாரண டிகிரி படிப்புகளோட ஓரளவுக்கு உயர்ந்த வகையில் தான் கருதப்படுது. ஓகே சார்.
சார், இந்தியாவில் வந்து எல்லாமே மதிப்புமிக்க படிப்புகள் தான். ஆனால் அந்த வகையில் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங்கை தாண்டி சிஏசிஎம்ஏ வந்து ரொம்பவும் மதிப்புமிக்க ஒரு கல்வியாக கருதப்படுது சார். ஏன்? இல்லை, இந்த படிப்புகளில் வந்து ஒரு படிப்போட இன்னொரு படிப்பு உயர்ந்த படிப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் அந்த துறை சார்ந்த வகையில் அது வந்து உயர்ந்த படிப்பாக கருதப்படுது. அதுக்காக வந்து நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட எம்பிபிஎஸோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு அந்த கம்பேரிசன் நம்ம பண்ணுறதை விட இந்த துறை சார்ந்த படிப்புகளில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா எம்பிபிஎஸ் முடித்தவங்க வந்து மருத்துவம் சார்ந்த துறைகளில் தான் அவங்களால பணிபுரிய முடியும். ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை வந்து மருந்தகங்கள்லையோ அவங்களுடைய சொந்த கிளினிக்லையோ அவங்க வந்து அவங்களுடைய தொழில் வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும். ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களை பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்குமே தேவைப்படுறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிக்னேச்சர் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் பிஎம் சிக்னேச்சர்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் வைஸ் பவர் வைஸ்லாம் நம்ம எடுக்கலனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய ரோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளே வந்து அது நிச்சயமாக உயர்ந்த நிலையில் தான் பார்ப்போம். நம்ம பொதுவாக டாக்டர் இன்ஜினியர்னு சொல்கிற மாதிரி தான் ஆடிட்டர் அப்படின்றவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு லட்சங்களில் டேர்ன் ஓவர் பண்ணுற நிறுவனத்திலேருந்து பல கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுற நிறுவனங்கள் எல்லாத்துக்குமான அவங்களுடைய அக்கௌண்டிங், ஆடிட்டிங், அவங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸ், ஈவன் அந்த கம்பெனியை தொடங்குறதுலேருந்து அந்த நிறுவனம் வந்து நல்ல முறையில் கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறது. அது நல்ல முறை அப்படின்னு நான் சொல்ல வர்றது பார்த்திங்கன்னா அரசாங்கம் சொல்கின்ற வரி சட்டங்கள் சொல்கின்ற முறைகளில் வந்து கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறது. அதே மாதிரி அந்த நிறுவனம் வந்து லாபகரமாக செயல்படுதா இல்லையான்றதை தெரியப்படுத்துவதற்கான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தயார் பண்ணுறது, அதை பற்றின அனாலிசிஸ் பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள்கிட்ட அதை பற்றி அவேர்னஸை கொண்டு போயிட்டு அந்த நிறுவனம் வந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உறுதியாக உதவி பண்ணுறவங்க தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ அதனால் அவங்களுடைய வேல்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து இந்தியா மாதிரியான அதிகப்படியான தொழில் நிறுவனங்கள் இருக்கிற நகரங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கடந்த 30 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய புது புது தொழில் நிறுவனங்கள் சிறிய அளவில் இருந்து பல கோடிகளில் முதலீடு செய்யப்பட்ட நிறுவனங்கள் வந்து நிறைய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லா நிறுவனங்களுக்குமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களுடைய உதவி வந்து கட்டாயமாக தேவைப்படுது. ஓகே சார், தொடர்ந்து பேசின ஒரு காலர் இருக்காங்க. ஸ்ரீபால் சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ சிஎம்ஏ என் பையன் படிச்சுட்டு இருக்காரு, பிகாம் ஜெனரல் செகண்ட் இயர். இப்போ பிளஸ் நம்ம இதுல வந்து இன்டர்ன்ஷிப் ஃபவுண்டேஷன் முடிச்சு இப்போ இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்காரு. ஸோ 15 months வந்து ஒருத்தர்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அவரு பண்ணிட்ட பிறகுதான் பிகாம் ஜெனரல் எக்ஸாம் எழுதணும், பிளஸ் இது மாசம் இந்த மாதிரி. உங்களுடைய சந்தேகம் என்ன சார் இதுல? சார், உங்களுடைய சந்தேகத்தை தெளிவா கேளுங்க சார். இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க சார். இல்ல சார், இப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் எழுதினாரு, அப்புறம் இது 8th அப்புறம் எழுதி பாஸ் ஆகிட்டாரு. இன்டர்ன்ஷிப் வந்து 15 months போகணும். போயிட்டு ஃபைனல் எழுதுனா பிகாம் ஜெனரல் முடிச்சிட்டு தான் எழுதணுமா, இல்ல பிகாம் இருக்க போதே பண்ணலாமா சிஎம்ஏ ஃபைனல்? ஓகே, ஸோ சார், இப்போ வந்து சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இதில் ஒரு விளக்கம் கிடைக்கும். ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக நான் விளக்கமாகவே சொல்கிறேன். சிஏ மாதிரியே தான் சிஎம்ஏ படிப்புகளும். இதில் நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக டிகிரி படிப்புகளில் வந்து இயர் வைஸ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் இயர்னு கொண்டு போகும். இல்லை செமஸ்டர் 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம கணக்கிடுவோம். ஆனால் சிஎம்ஏ படிப்புகளில் பார்த்தீங்கன்னா நிலைகள் தான், ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபவுண்டேஷன். +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்குள்ளே வருவாங்க. ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்டர்மீடியேட்ன்ற செகண்ட் ஸ்டேஜ்க்கு வருவாங்க. இன்டர்மீடியேட் முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு 15 மாத காலம் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அவங்க எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்னு நார்மலாக நம்ம டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிற மாதிரி தான். ஆனால் இது ரொம்பவே சீரியஸான ஒரு ஸ்டேஜ். இதில் தான் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து கெயின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில், அதாவது ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட, காஸ்ட் ஆடிட்டர்ஸ் கிட்ட, அப்படி இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அவங்க இதுக்கான ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. அக்கௌண்டிங், ஆடிட்டிங், அதுக்கப்புறம் காஸ்டிங் மாதிரியான விஷயங்களில் இதற்கான பயிற்சிகள் வந்து அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு கட்டாயமான ஒரு பயிற்சி. ஸோ இவங்க வந்து இந்த டிகிரி முடிச்சுட்டு ஃபைனலுக்குள்ளே போகலாமா, இல்லை வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபைனலுக்குள்ளே போகலாமான்றது வந்து இந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் ரூட்டில் இந்த படிப்புகளுக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடுத்து இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடித்த பிறகு தான் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். ஓகே சார், அந்த நேயருடைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க. தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க சார். சம்பத் பெங்களூர்லேருந்து நினைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை தெளிவாக கேளுங்க. ஹலோ சார், நமஸ்காரம் சார்.
ஹலோ சார் இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. டிவி வால்யூம் கம்மியா இருக்கு சார், டிவி வால்யூமே இல்லை. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார், ஐ எம் சம்பத் காலிங் ஃப்ரம் பெங்களூர். Very nice to meet you, sir. I have one doubt. My granddaughter, she has completed PUC now. Now she want to go directly to the chartered accountant course by joining directly. I advise her to go study BCom. After completing the BCom, you can enroll yourself to the chartered accountant course. Which way you will advise, sir? சார் ஆக்சுவலி இதுக்கான பதில் நான் உங்களுக்கு தமிழ்லேயே கொடுக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. இது நிறைய பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகம் தான். அது என்னென்னா +2 முடித்த பிறகு CA மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்குள்ளே போகலாமா, இல்லை அடுத்து ஒரு டிகிரி படிச்சுட்டு இந்த கோர்ஸ்குள்ளே போகலாமான்றது தான் சந்தேகம். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறத விட CA இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு கோர்ஸ்க்குமே எலிஜிபிலிட்டின்றது அந்த கல்வி நிறுவனம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதன் ரூட்டில் நம்ம போக முடியும். +2 முடித்த ஒரு மாணவர் வந்து CA CMA படிப்புகளுக்குள்ளே சேர முடியும். ஸோ சேர முடியும் அப்படின்னு இந்த கல்வி நிறுவனம் சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக அது வந்து பெஸ்ட் ரூட்டாக தான் இருக்கும். நீங்கள் டிகிரி படிச்சுட்டு தான் CA படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, டிகிரி படிச்சுட்டு தான் CMA படிப்புகளுக்குள்ளே நுழையணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஓகே, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு இந்த படிப்புகளுக்குள்ளே வர்றது அது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். ஆனால் +2 தான் இப்போ முடிச்சிருக்கீங்க, இப்போ மார்ச் 2026 தான் +2 எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆயிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பெஸ்ட் சாய்ஸாக +2 முடித்த உடனே இந்த CA படிப்புகளுக்குள்ளே போயிடலாம். இதே மாதிரியான சந்தேகம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த CA படிப்புகள் கடினமாக இருக்கும், அதனோட ஜேர்னி வந்து 5 to 6 years இருக்கும். இந்த ஜேர்னியில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து +2 மட்டும் தான் அவங்க கையில் ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால ஒரு டிகிரி படிச்சா அது ஒரு குவாலிஃபிகேஷன் அடிஷ்னலாக இருக்கும், அது சார்ந்த வேலைகளுக்கு போக முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பேர் வந்து டிகிரி படித்தா CA படிப்புகள் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு தவறான அணுகுமுறை தான். எந்த முறை ஈஸியாக இருக்கோ அந்த முறை தான் நிச்சயமாக அந்த கல்வி நிறுவனம் வந்து பரிந்துரைப்பாங்க. CA படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 முடித்த உடனே இந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து காலம், 17 வயசில் +2 முடிக்கிற ஒரு மாணவர் அடுத்து 3 வருட காலம் டிகிரி படிச்சுட்டு CA படிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு 24 வயசில் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து +2 முடித்த ஒரு மாணவர் 17 வயதிற்கு அப்புறமா CA படிப்புகளை தொடராருன்னா 21லேருந்து 22 வயசுக்குள்ளே CA படிப்பு முடிப்பதற்கான நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பாசிட்டிவ் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேட்டர்னில் படிச்சிருப்பாங்க, பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னில் படிச்சிருப்பாங்க. அதே பேட்டர்னில் அதே சீரியஸ்னஸோட ஒரு நாளைக்கு 10 hours இந்த சப்ஜெக்டில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் மாறாமல் +2 முடிச்சதுக்கு அப்புறமா CAவை கண்டினியூ பண்ணும் பொழுது அவங்களால சீக்கிரமாக இந்த கோர்ஸில் வந்து சக்ஸஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. இதே வந்து அவங்க +2 முடிச்ச பிறகு டிகிரிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ்டாக டிகிரி ஸ்டடீஸ்குள்ளே வராங்க, அவங்க ரொம்ப சின்சியராக சீரியஸாக அந்த டிகிரி கிளாஸஸ்க்கு 10 ஹவர்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது இல்லைன்றதுனால அந்த பேட்டர்ன் மாறிட்டு திரும்பவும் சீரியஸான ஒரு CA கோர்சஸ்க்குள்ளே வரும்போது கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த CA CMA படிப்புகளுக்கு மட்டுமே நாங்கள் பாடம் நடத்திட்டு இருக்கிறதுனாலையும் ஒவ்வொரு வருடமும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது எந்த மாணவர் வந்து எளிதில் CA படிப்பை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு அடுத்து இந்த படிப்புகளுக்குள்ளே வரவங்க தான் விரைவில் இந்த கோர்ஸை வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் என்னுடைய அறிவுரை என்னென்னா நீங்கள் டிகிரி படிச்சுட்டு தான் CA கோர்சஸ் படிக்கணுன்றது அவசியம் இல்லை, காலம் வந்து வீணாகுன்றது என்னுடைய அட்வைஸ். ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க சார். சகாயம் சென்னையிலிருந்து நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் இப்போ பையன் வந்து இப்பதான் 10th முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 10th முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன இப்போ காமர்ஸ் குரூப் தான் CA பண்ணதுக்கு காமர்ஸ் குரூப் தான் மேண்டேட்டரியா, இல்ல சயின்ஸ் குரூப் எடுத்து பை தி சைடு டேலி படிச்சுட்டு அதுக்கப்புறம் CA படிச்சா வேல்யூவா? ஓகே, நல்ல கேள்விமா, நல்ல கேள்வி. நிறைய பெற்றோர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ்குள்ளே வரும்பொழுது +2 முடிச்சுட்டு ஒரு MBBS அப்படின்னா நம்ம வந்து பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் அப்படின்னா நம்ம மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஆனால் CA படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +1 +2ல எந்த குரூப் படிச்சிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சயின்ஸ் குரூப்பும் படிச்சிருக்கலாம், பயாலஜி குரூப் படிச்சிருக்கலாம், காமர்ஸ் குரூப்பும் படிச்சிருக்கலாம், நீங்கள் CAல சேருவதற்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அதனால் சேருவதற்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் போதும். நீங்கள் என்ன குரூப் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் வந்து கட் ஆஃப் இருக்கா, ஒரு பர்டிகுலர் பேப்பருடைய கூட்டுதல் தொகையெல்லாம் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் பெஸ்ட் எது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் ஏற்கனவே CA தான் சேர போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காமர்ஸ் குரூப் படிக்கிறது தான் பெஸ்ட்டு.
ஓகே, ஸோ நம்ம டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னும் பொழுது நீங்கள் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ் இருக்கலாம். அதில் மேக்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறமா சிஏ படிப்பதற்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிடச்சிரும். இன்ஃபேக்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுடைய பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ் படிச்சுட்டு கூட சிஏ ஸ்டடீஸ்க்குள்ளே வர முடியும். யாருக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற கேள்விக்கெலாம் இங்கே இடம் கிடையாது. ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் காமனாக ஒரு பள்ளி படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ படிப்புகளுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து இது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் டேலி மாதிரியான கோர்சஸ் படித்தா உங்களுக்கு சிஏ ஈஸியாக இருக்குமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் டூ பாஸ்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் போதும். இன்ஃபேக்ட் நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சிஏ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய ப்ளஸ் டூக்கு அப்புறமா அவங்க ஒரு ட்ரீம் கோர்ஸை டிசைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபஷனல் கோர்ஸாகவே நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சிஏ சிஎம்ஏ கோர்சஸ் தான். ஏன்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சேர முடியும். சேர்ந்த பிறகு தேவையான எஃபர்ட்டை போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோர்ஸை முடித்து லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் டூவில் நீங்கள் எந்த குரூப் அப்படின்றது பிரச்சனையே கிடையாது, எந்த குரூப் வேணால் படிக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க சார். ரவிச்சந்திரன் பாண்டிச்சேரியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சிஏ அண்ட் சிஎம்ஏ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? என்ன ப்ரொசீஜர் ஸ்டேஜ் வைஸ் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? பிளஸ் நடுவில் வந்து எஃப்சிஏன்னு வேற சொல்றாங்க, அதனுடைய எப்ப ஈஸியா முடிக்கலாம்? சிஏ ஈஸியா, சிஎம்ஏ ஈஸியா? ரெண்டுல எது வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் சரியா இருக்கு? ஓகே சார், இதுக்கு விளக்கமாகவே நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, சிஎம்ஏ அப்படின்றது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி. ரெண்டுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான், ரெண்டுமே வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு தான். ஸோ இந்த படிப்பை முடித்த பிறகு அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த படிப்பில் இருக்கிற வித்தியாசங்களை தெரிஞ்சுக்க முடியும். சிஏல பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் பேப்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நிறுவனம் தொடங்குறதுலேருந்து அதற்கு அப்புறமா அவங்களுடைய கணக்கு வழக்குகளை, அவங்களுடைய வருமானம், செலவு மாதிரியான விஷயங்களை வந்து கணக்கு வழக்குகள் முறையாக மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து அதை வந்து ஆடிட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அவங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள், இன்கம் டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு. இது வந்து ஒரு பேசிக் ஸ்கில் தான். அதுக்கப்புறமா சிஏ முடிச்சவங்க பல துறைகளில் வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் இந்த படிப்புகளில் இருக்கிற வெயிட்டேஜ், சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் தான் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் மேட்டர்ஸில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அடுத்ததான் சிஎம்ஏ. சிஎம்ஏவும் பார்த்தீங்கன்னா சிஏவுக்கு இணையான ஒரு படிப்பு தான், அதுவும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் பேப்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பாங்க. கூடுதலாக அதிக வெயிட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேப்பர்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அந்த செலவுகளை வந்து அவங்க கட்டுப்படுத்தும் போது மட்டும்தான் அவங்க ப்ராஃபிட்டை வந்து என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் படிக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி பேப்பர்ஸில் எக்ஸ்பர்ட்டாக அந்த வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற இந்த சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காஸ்ட் ஆடிட்டர் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட ஒரு சிறு நிறுவனத்திலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள், கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்களுக்கு கூட அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துகிற முறையை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதில் வந்து நிபுணர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கான கன்சல்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த நிறுவனம் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுல எவ்வளோ செலவுகளை கட்டுப்படுத்தலாம், இல்லை அவங்க ஆல்ரெடி செலவு பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி முறையாக கணக்கிடணும், அவங்க விற்க போகிற பொருள்களுக்கு வந்து என்ன விற்பனை விலையை வந்து நிர்ணயிக்கணுன்ற மாதிரியான விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து சிஎம்ஏ படிப்பு. அவங்களும் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் படிச்சிருப்பாங்க, கூடுதலாக காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் சிஏ தேர்ந்தெடுக்கலாமா இல்லை சிஎம்ஏ படிப்பை தேர்ந்தெடுக்கலாமா? ஒரு 100 நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 100 நிறுவனங்களுக்குமே கட்டாயமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி தேவைப்படும். ஆனால் சிஎம்ஏக்களுடைய உதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 75% நிறுவனங்களுக்கு தான் தேவைப்படும். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்பொழுதே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிஏக்கு கொடுக்குறோம். ஏன்னா எல்லா நிறுவனங்களுக்குமே சிஏ படித்தவங்களுடைய உதவி தேவை. அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு வங்கி கணக்கு, வங்கியில் வந்து அவங்க லோன் வசதி பெறணும்னா கூட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய சிக்னேச்சர் வந்து தேவைப்படும். ஆனால் சிஎம்ஏக்களோட உதவி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள், ஒரு அளவுக்கு மேலே உற்பத்தி திறனை அதிகரிக்கணும்னு நினைக்கிற நிறுவனங்கள் வந்து கட்டாயமாக சிஎம்ஏக்களுடைய உதவியை நாடி போவாங்க. அதனால் அந்த வேலை வாய்ப்புகளில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம சிஏ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அடுத்ததாக சிஎம்ஏ படிப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மாணவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ படிப்பு வந்து சிஏ விட கொஞ்சம் எளிமையாக இருக்குது அப்படின்னும் ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் காலகட்டமும் பார்த்தீங்கன்னா சிஏ விட சிஎம்ஏ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரியான
எல்லாம் ஒரே துறை சார்ந்த படிப்பு தான். சின்ன வித்தியாசங்களோட இந்த படிப்புகளை மாணவர்கள் வந்து எதிர்கொள்ள முடியும். ஓகே சார், சிஏ சிஎம்ஏவில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னங்கிறத பற்றி தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம் சார். நேயர்களே, கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். சார்ட்ட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காணொளி ஒன்றை பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் தவஸ்ரீ. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்கூலிங் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து NMCயில் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஃபவுண்டேஷன்ஸ். இப்போது நான் கரண்ட்டாக CA இன்டர் பண்ணிகிட்ருக்கேன் மீன்ஸ் கீப் ஆன் கோயிங். ஐ எம் ஸ்டில் ஹாவ் தட் பிலீவ். கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கேருந்து வெளியே போவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. இந்த நம்பிக்கை கொடுத்த NMCக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நான் உங்களையும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். என்னோட பேர் தங்கவேலுங்க. என்னோட டாக்டர் பேர் டி இன்பா. அவங்க இங்கே NMCயில் வந்து CA ஃபவுண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இங்கே வந்து CA வந்து ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோச்சிங்லாம் வந்து நல்லா அருமையாக கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல் டே காலேஜ் மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோடய டாக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹாஸ்டலில் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாருமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. வீடு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டாஃப்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடாக கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர் மற்றும் அவர்களுடைய பெற்றோரினுடைய ஃபீட்பேக் வீடியோவை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம சார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிடலாம். செல்வராஜ் தருமபுரியிலிருந்து நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம், செல்வராஜன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஆல்ரெடி எங்க பொண்ணு சிபிடி முடிச்சிருக்கு சார். ஓகே. சிபிடி முடிச்சிட்டாங்க. ஓகே. சிபிடி முடிச்சிட்டு பிகாம் முடிச்சிட்டாங்க. ஓகே. பிகாம் முடிச்சிட்டு இப்ப அடுத்த லெவல் என்ன, ஐபிசிசி பண்ணலாங்களா இன்டர் பண்ணலாங்களா சார்? சார் அவங்க எந்த வருஷம் சிபிடி படிச்சாங்க சார்? ஏமா நீ சிபிடி முடிச்சது எந்த வருஷமா? சிபிடி முடிச்சது எந்த வருஷம்? 2016 சார். ஓகே சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. CA படிப்புகளை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கலாக அதில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படிப்பில் வந்து CPT IPCC ஃபைனல் அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜில் இந்த கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வேண்டியது ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஸ்டேஜ்க்குள்ள. இதே வந்து டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க சேர வேண்டியது இன்டர்மீடியட் அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜில். அவங்க திரும்பவும் ஃபவுண்டேஷன் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய டாக்டர் படிச்சிருக்கிற அந்த CPT அப்படின்றது இப்போ அவைலபிளாக இல்லை. அண்ட் அது இல்லாமல் இப்போ அவங்க டிகிரியும் முடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க டைரெக்டாக இன்டர்மீடியட்குள்ளே வந்துட முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்க்கணும்,
காமர்ஸ் ஸ்ட்ரீமில் தான் அவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க, பிகாம்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் அந்த டிகிரியில் வந்து அவங்களுக்கு 55% மேலே இருக்கான்னு பாருங்கள். 55% மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்க நேரடியாக இன்டர்மீடியேட் அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜ்குள்ளே வர முடியும். இருந்ததுன்னா அவங்க இன்டர்மீடியேட்குள்ளே வந்துட்டு இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு ஒரு 2 ஆண்டு காலம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அவங்க எடுத்துக்கணும். சிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனிங் முடித்த பிறகு அவங்க ஃபைனல்ன்ற ஸ்டேஜ்குள்ளே போகலாம். அவங்க ஏற்கனவே படிச்சிருக்கிற சிபிடிக்கு இப்போ மாற்றாக தான் ஃபவுண்டேஷன் வந்திருக்கு. டிகிரி முடிச்சிருக்கிறதுனால நேரடியாக இன்டர்மீடியேட்குள்ளே சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேச சார். மற்றொரு காலர் இருக்காங்க. ராஜலட்சுமி, சென்னையிலிருந்து நினைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, கேளுங்க. மேம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார், என் பொண்ணு பிகாம் முடிச்சிருக்காங்க சார். ஓகே, இந்த இயர் கம்ப்ளீட் பண்றாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி ஃபவுண்டேஷன் எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து சிஎம்ஏ தான் படிக்கணும்னு இருக்காங்க. நீங்க என்ன ரெஃபர் பண்றீங்க அவங்களுக்கு? ஓகே, நல்ல சாய்ஸ்மா. டிகிரி முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து சிஏ ஃபோக்கஸ்லேயே இருக்கீங்க, ஏற்கனவே ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே இன்டர்மீடியேட் சேர்ந்துருக்கலாம், டிகிரி முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எனிவே நீங்கள் டிகிரியும் பர்சியூ பண்ணியிருக்கீங்கன்றதுனால நீங்கள் சிஏவுடைய செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இன்டர்மீடியேட் அப்படின்ற ஸ்டேஜ், இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டார் பாருங்க, அதே மாதிரியான கேள்வி தான் உங்களுடையதும். நீங்கள் வந்து டிகிரியில் 55% ப்ளஸ் இருந்ததுன்னா இப்போ டேரெக்டாக இன்டர்மீடியேட்குள்ளே வர முடியும். ஆர் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் இன்டர்மீடியேட்குள்ளே வர முடியும். நல்ல சாய்ஸ். ஸோ கண்டினியூஸாக ஒரு நல்ல கோச்சிங் எடுத்துக்கிட்டு அந்த படிப்புகளுக்கு வந்து தேவையான அளவு நேரத்தை வந்து செலவு பண்ண சொல்லுங்கள். டிகிரி படிப்புகள் மாதிரி இந்த சிஏ படிப்புகளை வந்து அதே பேட்டர்னில் கொண்டு போக வேண்டாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரமாவது படிக்கணும், அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நல்ல இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கோச்சிங் எடுத்துக்க சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் நம்ம வந்து கிண்டலாக எல்லாரையும் சொல்லுவோம் இல்லையா, நிறைய நேரம் படிச்சுட்டு இருக்கவங்களை பார்த்தாவே இவன் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதே பேட்டர்னை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் நல்ல இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கோச்சிங் முடித்த பிறகு நீங்கள் வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதி பார்த்து அதுக்கப்புறமா உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குறைந்தபட்சம் 1 வருட காலம் இன்டர்மீடியேட் படிப்புகளுக்குன்னு அவங்களை ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்தடுத்து விரைவாக தேர்வுகள் எழுதுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக சிஏ முடிக்கணுன்ற ஒரு பேர் கிடைக்கும்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த தேர்வுகளை வந்து எதிர்கொள்கிறாங்க, தோல்விகளையும் சந்திக்கிறாங்க. அதற்கு தேவையான காலகட்டத்தை வந்து செலவு பண்ணி இந்த படிப்புகளில் தேர்வுகளை எழுத சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். ஓகே சார். சார், இப்போ எல்லா படிப்புகளுமே கடைசியில் போய் நிற்கிற இடம் வந்து வேலை தான். சிஏ, சிஎம்ஏ போன்ற படிப்புகளை படித்தவங்களுக்கு இந்தியாவில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை உலக அளவில் அதற்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இல்லை, இதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம வேலை வாய்ப்புகள் வந்து வெளிநாடுகளில் எப்போ எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பொழுதோ இல்லைனா அந்த படிப்புகளுக்கு ஏற்ற சம்பளம் வந்து இங்கே வழங்கப்படுறதில்ல. இங்கே வந்து ஒரு 60,000 சம்பளம் கிடைக்குதுன்னா இதே நம்ம வெளிநாடுகளுக்கு போகும்போது 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னா தான் நம்ம வெளிநாடு தேடி போகணும். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ முடிச்சவங்களுக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்து தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது. எல்லா நிறுவனங்களையும் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை மெஷர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா அவங்களுக்கு இந்த வரித்துறைகள்லேருந்து பிரச்சனைகள், அதாவது அதற்கு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியிலேருந்தோ இன்கம் டேக்ஸ்லேருந்தோ, அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி வந்து தேவைப்படுது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு மாணவர் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போகணும்னு எதிர்பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. வெளிநாடுகள்லையும் சிஏ, சிஎம்ஏ முடித்தவர்களுக்கு அமோகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கான ரெக்கக்னிஷன் தான். இந்த படிப்பை பற்றி பேசும்பொழுது இது வந்து ஒரு குளோபலி ரிவார்டிங் கரியர் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் இருக்கிற ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து அவங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டிங்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம சொல்கிறத விட இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ்ன்ற நிறுவனமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து எலிஜிபிள் டு ஹேண்டில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரிஸை வந்து அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் வந்து இந்த சிஏ படிப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வேலை தேடும் தளங்கள்லேயே போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிஏ முடித்தவர்கள், ஈவன் இந்தியாவில் வந்து சிஏ முடிக்காமல் அதனுடைய பாதி 2வது நிலை இன்டர்மீடியேட் முடிச்சு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்குமே நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் சிஏக்கு இணையான ஒரு படிப்பு அப்படின்னா நமக்கு ஏசிசிஏ படிப்பு இருக்குது. அந்த கல்வி நிறுவனமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இந்தியாவில் சிஏ முடித்தவர்கள் வந்து அவங்க நடத்துகிற 13 பேப்பரில் 9 பேப்பருக்கான தேர்வுகள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, அடுத்து ஒரு 4 பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதினா போதும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த படிப்பு இந்தியாவுக்கு மட்டும் தானா இல்லை வெளிநாடுகள்லையும் இந்த படிப்புகளுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகள்லையும் நீங்கள் நேரடியாக வேலை போவதற்கு இங்கே சிஏ முடிக்கிறதுன்றது உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஓகே சார், இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது, அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க சார். ரவீந்தர் சென்னையிலிருந்து நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொண்ணு வந்து இப்போ +1 படிச்சுட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் +2 போறாங்க. ஓகே. இப்போ நாங்க உங்க ப்ரோக்ராம் டிவில பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சிஏ அண்ட் சிஎம்ஏ அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அண்ட் சிஎம்ஏனா என்ன, இது கொஞ்சம். ஓகே, ஸோ இதே மாதிரியான ஒரு சந்தேகம் இதுக்கு முன்னாடி ஒரு பெற்றோர் கேட்டிருந்தாங்க. சிஏ சிஎம்ஏ ரெண்டுமே வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சார். எப்படி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஆர் பிஇ மாதிரியான கோர்சஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் +1 +2 படித்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது குரூப்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து சிஏ சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் 3 கோர்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. சிஎம்ஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ஆர்கனைசேஷனில் மோஸ்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பல நிறுவனங்கள் வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸை வந்து நேரடியாகவே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களோட ஃபோக்கஸ் வந்து செலவுகளை கட்டுப்படுத்துறது, அவங்க தயாரிக்கும் பொருட்களுடைய அடக்க விலையை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிஎம்ஏ வந்து உங்களுடைய டாக்டருக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சிஏவுமே நல்ல வாய்ப்பு தான். சிஏ விட இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்லணும்னா பிஇ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வந்து நெக்ஸ்ட் சாய்ஸாக வந்து சிஎம்ஏ மாதிரியான கோர்சஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்குறவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து எம்பிஏ படிக்க வைக்கலாம், ஏன்னா நம்மளோட பிஸ்னஸை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த சிஎம்ஏ படிப்பை எடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுதும், அவங்களுடைய டாக்ஸ் மேட்டர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுதும், அல்லது அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துகிற விஷயங்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்தை வந்து லாபகரமாக நடத்த முடியும், அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸோ இப்போ அவங்களே அந்த படிப்பை எடுத்து படிக்கும் பொழுது அவங்களோட நிறுவனத்தை நல்ல வகையில் நிர்வகிக்க முடியுன்றதுனால இப்போ நிறைய பேர் சிஎம்ஏ படிப்புகளை வந்து எடுத்து படிக்கிறாங்க. ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க சார். தாட்சாயினி சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். என்னோட பையன் வந்து பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். ஆஃப்டர் 3 years ஃபினிஷ் அப்புறம் வந்து அவன் சிஏ படிக்கலாமா, இல்ல இப்ப வந்து புதுசா சிஎஃப்ஏன்னு ஒரு கோர்ஸை பத்தி பேசுறாங்களே சார், அது எந்த அளவுக்கு வேலிடிட்டின்னு நினைக்கிறீங்க இந்தியாவில்? இல்ல சிஏ படிக்கலாமா இல்ல சிஎஃப்ஏ போலான்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஓகே, இதோட ஒப்பீனியன் என்ன சார்? ஓகே, ஸோ இப்போ உங்கள் கேள்வியிலேயே நீங்கள் கேட்டதில் ரொம்ப முக்கியமாக நான் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிஏ சிஎம்ஏ சிஎஸ் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம் வழங்கும் படிப்பு. இந்த படிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நேரடியாக நிறுவனங்களுக்கு வேலைக்கு போக முடியும், அப்படி இல்லைனா அவங்க மெம்பர்ஷிப் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். வாய்ப்புகள் இங்கே இல்லைன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, ஆனால் முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து சிஏ முடிச்சுட்டு வந்தால் கூட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு உடனடியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேருடைய சந்தேகம் இப்போ என்னவா இருக்குன்னா, சிஎஃப்ஐ படிக்கலாமா, சிபிஏ படிக்கலாமா, ஏசிசிஏ படிக்கலாமா, யூஎஸ்சிஎம்ஏ படிக்கலாமா. இப்போ நீங்கள் ஒரு படிப்பு தான் கம்பேரிசனுக்கு கேட்டீங்க, இந்த மாதிரி 4 படிப்புகள் இருக்குது. இந்த படிப்புகள் எல்லாமே இந்தியாவில் எப்படி சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இருக்கோ அதே மாதிரி உலக நாடுகளில் மற்ற நாடுகளில் இருக்கிற ஒரு படிப்பு, இதே மாதிரியான இணையான ஒரு படிப்பு தான். ஸோ இது வேறு துறை சார்ந்த படிப்புகள் கிடையாது, இதுக்கு இணையான ஒரு படிப்பு தான். இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நம்ம படிக்க போகிறோமா, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற சிபிஏ சிஎஃப்ஏல வந்து ஏசிசிஏ மாதிரியான கோர்சஸ் படிக்க போகிறோமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். இதை எதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணணும்னா, படிப்பை முடித்த பிறகு இந்தியாவில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்தியன் சிஏ படிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ்.
இல்லை படிப்பை முடிச்சுட்டு நான் ஃபாரினில் செட்டில் ஆக போகிறேன், அங்கே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு படிப்புகளான ACCA CFA மாதிரியான படிப்புகளை படிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் ACCA படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ACCA படிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, வேலைகளுக்கு போக முடியும். நீங்கள் வந்து பல உயர்ந்த நிறுவனங்களில் MNCயில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஆடிட்டிங் லைனில் டாக்ஸ் பிளானிங்கில் இல்லை வந்து ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் மாதிரியான போஸ்டிங்கில் வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் அப்படின்றது என்ன, அந்த நிறுவனக்கான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சைன் பண்ணுறது, அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணும்பொழுது ஆடிட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு சிக்னேச்சரோட தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ACCA CPA மாதிரியான கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த தகுதியை வந்து எழுந்துருவீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வர ஒரு விஷயம், இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா CA படிங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். வெளிநாடுகளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த நாட்டு படிப்புகள், ஏன்னா இப்போ ACCயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST கவர் ஆகாது, இந்தியன் இன்கம் டேக்ஸ் கவர் ஆகாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்தியாவில் அதற்கான வேலைகள் தேடுவது வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் நீங்கள் நல்லபடியாக வேலை தேட முடியும். இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் படிப்புகளில் என்ரோல் பண்ணுங்கள். ஓகே சார். மற்றொரு காலர் இருக்காங்க சார். கண்ணன் சென்னையிலிருந்து நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் நம்ம பையன் BCom அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. ஓகே. சரி, முடிச்ச உடனே ஒரு BCom அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண போறாரு சார் this year. ஓகே சார், சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கோம், சொல்லுங்க. நம்ம அடுத்து CA படிக்கும்போது அவர் டைரக்டா இன்டர்மீடியேட் படிக்கலாமா சார்? டைரக்டா படிச்சா அப்படின்னா ஃபீஸ் வரும், எவ்வளவு ஃபீஸ் வரும், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை முறை அந்த ஃபீஸை கட்டிட்டா நம்ம எக்ஸாம் எழுத முடியும், அந்த டீட்டெயில் கொஞ்சம். ஓகே சார், இப்போ நீங்கள் BCom முடிச்சிட்டதுனால, இப்போ BCom முடிக்க போறீங்க அப்படின்னா BCom முடிச்ச பிறகு நீங்கள் வந்து CA இன்டர்மீடியேட்குள்ளே டேரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCom ஸ்டடீஸில் உங்களுக்கு 55% அண்ட் அபவ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்மீடியேட்குள்ளே வர முடியும். ஸோ அதுக்கு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் ஃபவுண்டேஷன்லேருந்து வரா மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் டிகிரியில் BCom மட்டும் இல்லை, ஈவன் BSc மாதிரியான சயின்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட டேரெக்டாக இன்டர்மீடியேட் கோர்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ண முடியும். இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 குரூப்பாக பிரித்து எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மொத்தம் 6 பேப்பர்ஸ் இருக்கும். குரூப் 1ல் 3 பேப்பர், குரூப் 2ல் 3 பேப்பர் இருக்கும். இதை சேருவதற்கான கல்வி கட்டணம் எவ்வளோ அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இந்த அச்சம் இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாவே ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோ, லட்சங்களில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இந்த படிப்புகளுக்குன்னு கல்வி கட்டணம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் லெவலில் ஒரு 10,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து கல்வி கட்டணம் இருக்கும். அடுத்த இன்டர்மீடியேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் தான் அந்த கல்வி கட்டணம் இருக்கும். இப்போ நீங்கள் டிகிரி முடித்த பிறகு இன்டர்மீடியேட் ஜாயின் பண்ணும்போது ஒரு 20,000 rupees ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் 2 குரூப்புக்கும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து இந்த இன்டர்மீடியேட் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 ஆண்டு முதல் 1.5 ஆண்டு காலம் ஆகும். அதை முடித்த பிறகு அதுக்கப்புறம் கல்வி கட்டணம் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்குள்ளே நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 2 வருஷ காலம் அவர் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ண போகிறாரு. அந்த ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும். நீங்கள் எந்த நகரத்தில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களோ அதற்கு ஏற்றாற் போல் அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நகரத்துக்கு ஏற்றா போல் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து கிடைக்கும். 6,000 முதல் 8,000 9,000 வரைக்கும் கூட உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடித்த பிறகு தான் நீங்கள் ஃபைனலுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ண போகிறீங்க. CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் கல்வி கட்டணம் மிக அதிகமாக இருக்காது. இந்த ICA நிறுவனம் வந்து இந்த 5 ஆண்டு கால இந்த படிப்புகளுக்குமே சேர்த்து வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அவங்க வந்து கல்வி கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. அதுவுமே நீங்கள் ஒரே நேரத்தில் அதற்கான கட்டணத்தை செலுத்த போகிறது இல்லை. அந்தந்த நிலைகளுக்கு தான் நீங்கள் அதுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த போகிறீங்க. அதற்கு அடுத்து நீங்கள் எந்த நிறுவனத்தில் இதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கிறீங்களோ அந்த கல்வி நிறுவனம் சொல்கிற கல்வி கட்டணத்தை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க சார். ராஜா சென்னையிலிருந்து நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சார், என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ அவங்க வந்து சிஏக்கு வந்து ஒரு அகாடமியில் போய் கேட்டிருக்கோம் நாங்கள் அங்கே பக்கத்தில். ஓகே சார். அவங்க இப்போ இவங்க வந்து பிகாம் குரூப் எடுத்து காலேஜ் அட்டன் பண்ணிக்கிட்டே படிக்கிறதுனாலதான் அல்லது டேரக்டாக சிஏ முடிக்க ட்ரை பண்ணுறதுனால சார்? இல்லை, இது உங்களுடைய சந்தேகமா? இப்போ பிகாம் படிச்சுக்கிட்டே CA படிக்கலாமா இல்லை பிகாம் முடிச்ச பிறகு CA படிக்கலாமான்றது உங்களோட சந்தேகமா? ஆமாம் சார். இப்போ ரெண்டுமே பண்ணணும்
ஈஸியா இருக்கா இல்ல சிஏ முழுமுச்சா எடுத்தவங்க அதுலயே கவனம் செலுத்தலாமா அல்லது டிகிரிங்கிறதும் கண்டிப்பா அதை படிச்சுதான் ஆகணுமா? ஓகே, டிகிரின்றது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. +2 படிச்ச பிறகு சிஏ படிப்புகளுக்குள்ள சேர முடியும். இன்ஃபேக்ட் வந்து டிகிரி படிச்சாதான் சிஏ ஈஸியா இருக்குன்றது ஒரு தவறான அணுகுமுறை தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிங்க. இன்டகிரேட்டட் அப்படின்னா பிகாம் + சிஏ சேர்த்து வழங்குற கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு இப்போ. அதுதான் இப்போ ட்ரெண்டும் கூட. அந்த மாதிரி சேர்த்து படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். அப்படி இல்லை, நான் வந்து சிஏக்கு வேறு ஒரு கல்வி நிறுவனத்தில் பயிற்சி எடுக்க போகிறேன், பிகாம்க்கு வந்து இன்னொரு கல்லூரிக்கு போய் தான் இந்த டிகிரி படிப்பை படிக்க போகிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலையில் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கு போகிறது, திரும்பவும் வந்து கல்லூரிக்கு போகிறது, இல்லை மாலை நேரங்களில் இன்னொரு கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கு போயிட்டு சிஏ படிப்பை தொடர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்டகிரேட்டடாக படிக்கும் பொழுது பிகாம் அண்ட் சிஏ சேர்த்து ஒரே கல்வி நிறுவனத்தில் படிக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால +2 முடிச்ச பிறகு இந்த கோர்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ணலாம். டிகிரி படிச்சு தான் சிஏ படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டும் சேர்த்து படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுங்க. ஓகே சார், சிஏ சிஎம்ஏனா என்ன அப்படிங்கிற நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நேயர்களே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் விளங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் விளங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து நம்ம சார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தற்போது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படித்து வரக்கூடிய மாணவரினுடைய ஃபீட்பேக் வீடியோ ஒன்றை பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய், ஐம் மேனிஷா. நான் ஊட்டிலேருந்து வரேன். சிஏ ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு என்எம்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மெயினாக ஃபேக்கல்ட்டிஸ் ஹெல்ப் மூலயமா என்னோடய சிஎம்ஏ ஃபவுண்டேஷனையும் சிஏ ஃபவுண்டேஷனையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் சிஏ இன்டருக்கும் இங்கேயே திருப்பி ரீஜாயின் பண்ணேன். இவங்க கொடுக்குற கான்செப்ட் கிளாரிட்டி வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெயினாக இவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் லைக் இங்கே 6 hours ஸ்டடி அண்ட் அங்கே போய் ஹாஸ்டல்லேயும் 4 hours ஸ்டடி இருக்கனால இங்கே டவுட்ஸ் இருந்தாலுமே அங்கேயும் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் இங்கே திருப்பி வந்து ரீஜாயின் பண்ணேன். கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்ட்லேயும் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஹோப் வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு என்எம்சி. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். ஐயம் பகசாமன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வந்து லாஸ்ட் இயரும் இங்கே தான் ஃபவுண்டேஷன் படித்தேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். அகைன் இங்கேயே ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்டருக்கு. இங்கே வந்து 6 hours சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். 4 hours ஹாஸ்டலில் படிக்கும். இந்த ஹாஸ்டலில் ஆண்ட்ராய்டு எதுவும் இல்லை, அதனால் எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. அதனால் ஸ்டடியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். ஃபுட்டு எல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கும், எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் எங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் வரதில்லை. எங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்டடியில் மட்டும் தான் இருக்கும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை.
என்எம்சியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் வீடியோ பார்த்தோம். தொடர்ந்து நம்ம சார் கிட்ட பேசலாம். சார், இப்போ வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியா மற்றும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து ஏஐயோட டாமினேஷன் வந்து எல்லா துறைகள்லையுமே இருக்குது. அந்த மாதிரி அதனால் எம்ப்ளாயிஸும் அச்சப்படுறாங்க ஏஐயோட டாமினேஷன் இருக்குமோ அப்படிங்கிறதுனால. இப்போ சிஏ சிஎம்ஏ போன்ற படிப்புகளை படிச்சுட்டு இருக்கவங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஏஐயோட டாமினேஷன் வந்துடுமா? ஏஐயோட டாமினேஷன் இருக்கும். அது எந்த வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ ஏன்னா இவங்க என்ன வேலைகளை செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சாவே நீங்கள் அது வந்து ஏஐ அதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அவங்களுடைய வேலைகளை பறிச்சிருமா அப்படின்றதுக்கான விடை உங்களுக்கு கிடச்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்கும் நிறுவனம் வந்து முதல்ல அவங்களுடைய ஆலோசனையை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட வாங்குறாங்க. அந்த நிறுவனத்தை வந்து எப்படி பதிவு செய்யணும், எந்தெந்த வரி சட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தணும், அவங்க வெளிநாடுகள்லேருந்து பொருள்களை வந்து இம்போர்ட் பண்ணும்பொழுது எந்தெந்த மாதிரியான டாக்ஸஸ் பே பண்ண வேண்டியிருக்கும், இந்த மாதிரியான சஜஷன்ஸ்க்கு வந்து கட்டாயமாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுடைய உதவி தேவை. நீங்கள் சொல்லலாம், சார் நான் இது வந்து ChatGPT மாதிரியான ஒரு ஏஐ டூல் மூலமாக கூட அந்த அட்வைஸை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த நிறுவனங்களை பதிவு செய்யும் பொழுது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் முடித்த பிறகு அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்களுடைய சிக்னேச்சர் தேவைப்படும். அடுத்து இந்த வரி சட்டங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மாதிரியான, அதாவது எல்லாருக்கும் கிடையாது, ஆனால் வளர்ந்து வரும் நிறுவனங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற நிறுவனங்கள் வந்து கட்டாயமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட சைன் வாங்கி தான் ஆகணும். இந்த சிக்னேச்சரை வந்து நம்ம ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத அச்சம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வரும்பொழுதும், நான் சொல்கிறது ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் வரும்பொழுது எல்லாருமே அச்சப்பட்டாங்க, நம்மளுடைய வேலைகள்லாம் பறிக்கப்படுமா அப்படின்னு அச்சப்பட்டாங்க. பின்னர் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது கம்ப்யூட்டர் வந்ததுன்னா அந்த வேலைகளை வந்து அவங்களுக்கு சுலபமாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி தான் இன்டர்நெட் வரும்போதும் ஒரு வித அச்சம் இருந்தது. இப்போ வந்து ஏஐ வரும்பொழுது நிறைய துறைகளில் நிறைய பேர் வேலை வாய்ப்புகளை இழக்கிறாங்க, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஏஐ வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அவங்க டேட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவங்களோட அக்கௌண்டிங்க்கு, ஆடிட்டிங்க்கு, வெரிஃபிகேஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸை வந்து அக்யூரேட்டாக ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, அதுவும் ரொம்ப விரைவில் அந்த ரிப்போர்ட்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக சொல்லுவோம், ஏஐ cannot replace chartered accountants, but chartered accountants who cannot understand AI will be replaced by another chartered accountants who can understand AI அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவங்கள வந்து ஏஐ எந்த காலத்துலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் இது வந்து தேவையில்லாத ஒரு அச்சம் தான். இந்த துறையில் வந்து இது ஒரு எவர்கிரீன் கெரியர் அப்படின்னே சொல்ல முடியும். எல்லா துறைகளுக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய உதவி தேவைப்படும். மருத்துவர்களுக்கு நிகரானவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். நம்மளுடைய உயிருக்கு எப்படி ஒரு மருத்துவர் வந்து பாதுகாப்பை உறுதி செய்கிறாரோ அதே மாதிரி தான் ஒரு நிறுவனம், வியாபார நிறுவனம், இல்லை அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, லாப நோக்கத்தில் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம், செலவுகளை வந்து கணக்கிடுறதுலேருந்து, அதை ஆடிட் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு வரி சார்ந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு உதவ போகிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய ரோல். ஓகே சார், தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். சித்ரா, சென்னையிலிருந்து நினைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். தேங்க் யூ ஸோ மச். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், சென்னை கொடுங்கையூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் சித்ரா சார். ஓகே. என் சன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் நல்லா வரும், அபவ் 80% எடுப்பான். ஸோ அவனே வந்து நான் சிஏ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். பட் எங்களுக்கு என்னன்னா, அவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சிஏன்றது ஒரு பெரிய ப்ரொஃபஷன் இல்லையா. இப்ப டாக்டர் அந்த மாதிரி ஒரு ஈக்குவல்ல இருக்குன்னும் போது அவனோட கேப்பபிலிட்டி எப்படி நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நான் +1ல குரூப் எடுத்தோம். சிஏனா கண்டிப்பா இப்ப நம்ம அக்கௌண்ட்ஸ், மேத்ஸ் எடுக்கிறோம் இல்லையா. எங்களோட ஆப்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க வைக்கலாம், மேத்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதை நம்ம சிஏ இல்லைன்னா வந்து பிடெக்காவது பண்ண வைக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்கு. இப்போ குரூப் வந்து நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணுமா, இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம சிஏக்கு ட்ரெயின் பண்ணிக்கலாமா சார்? நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி தான் இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா +1 +2 இந்த குறிப்பிட்ட பேப்பர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் தான் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். பயாலஜி படித்தா தான் நீட் முடிச்சுட்டு டாக்டர் ஆக முடியும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங், பிடெக்குள்ளே வர முடியுன்ற மாதிரி நிறைய வந்து அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸில் மட்டும்தான் +1 +2 நீங்கள் எந்த குரூப் படிச்சிருந்தாலும்
நீங்கள் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணால் மட்டும் பொழுதும் நீங்கள் சிஏ படிப்புகளுக்குள்ளே சேருவதற்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இப்படி ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்றதுனால சொல்கிறேன், நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பே கூட +1 +2 படிக்க வைங்க. அந்த குரூப் முடிக்கும் பொழுது அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பாருங்கள். நீங்கள் விரும்பின மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த பிஇ பிடெக் படிக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு இருக்கும். சிஎம்ஏ படிப்புகளில் சேருவதற்கும் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு படிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் +1 +2 இந்த குறிப்பிட்ட குரூப் தான் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து மேக்ஸ் நல்லா போடுறாரு, 80% அண்ட் அபோவ் எடுக்கிறாருன்ட்டு. இன்ஃபேக்ட் சிஏ படிக்கணும்னா நீங்கள் மேக்ஸ் படிச்சிருந்தா தான் சிஏ படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த படிப்புகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபவுண்டேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனலில் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இது என்ன துறை சார்ந்த படிப்புன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கே ஒரு இது வந்து அவங்களுக்கு உகந்த படிப்பான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து வணிகம் சார்ந்த நிறுவனங்களுக்கு உதவ போகிற ஒரு படிப்பு. அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ், அவங்க வந்து பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதாரணமாக நிறுவனங்களுக்கு வந்து அக்கௌண்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய சேல்ஸ் பர்ச்சேஸை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுடைய செலவுகளை வந்து கணக்கு வழக்கு பார்க்குறது, கேஷ் ஹேண்டில் பண்ணுறதுன்ற மாதிரியான வேலைகளை வந்து செய்வாங்க. அந்த துறை சார்ந்த ஒரு உச்சக்கட்ட படிப்பு தான் உங்களுக்கு சிஏ படிப்புகள். ஸோ அதனால் இந்த படிப்புக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக மேக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மார்க் எடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா அவரோட விருப்பம் வந்து எந்த துறை சார்ந்தது அப்படின்னு பாருங்கள். அட் த சேம் டைம் வந்து சிஏ படிப்புகளுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படிப்புகளில் சேர்ந்ததுலேருந்து ஒரு 5 வருட காலத்துக்குள்ளே அந்த படிப்பை முடிக்க முடியும். அந்தந்த ஸ்டேஜுக்கு தேவையான காலத்தை வந்து ஒதுக்கி அதுக்கு தேவையான ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தில் இதுக்கான பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். செல்ஃப் ஸ்டடி படிக்கிறது, இல்லை வந்து நான் ரெக்கார்டட் வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, அதை படித்து நான் வந்து இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுமானா அது கேள்விக்குறி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டெடிகேட் பண்ணி படிப்பாங்களான்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி என்னால் படிக்க முடியாது, நான் வந்து கேஷுவலாக தான் படிப்பேன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இது நிச்சயமாக உகந்த படிப்பு கிடையாது. இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பையனுக்கு சிஏ படிப்புகள் உகந்ததாக இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் அவர் +1 +2 முடிக்கட்டும், அதுக்கப்புறம் எங்களோட கல்லூரிக்கு வாங்க, ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் பையனுடைய மனநிலை என்னவா இருக்குது, அவருடைய விருப்பம் என்னவா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஒரு சிஏக்குள்ளே போகலாமா வேண்டாமான்றதையும் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே சார், 10th முடிச்சுட்டு என்ன மாதிரியான குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற நேயருடைய கேள்விக்கு மிக தெளிவாக பதில் சொன்னீங்க சார். தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஆகாஷ், சென்னையிலிருந்து நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ சார். சார் வணக்கம், குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க சார். நான் இப்போ சிஏ இன்டர்மீடியட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். புக்கு இப்போ ஆர்டர் பண்ணோம், அதுக்குன்னா மெசேஜ் வரல சார். எவ்வளோ நாள் ஆகும் என்னன்னு கேட்கலாம். சிஏ இன்டர்மீடியட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்களா? எஸ் சார். இல்லை சார், மாயவரம். சென்னை தான் சார். மாயவரமில் இருக்கீங்க. ஓகே. இப்போ சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதனுடைய சவுத் இந்தியா பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நகரத்துலையுமே அதனுடைய கிளைகள் இருக்குது. யூஸ்வலாக நம்ம கிளைகளை பிரான்ச்சஸ் சொல்லுவோம். சிஏசிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய மாயவரம்க்கு வந்து நியர்பை எங்கே சாப்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா இதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே சார். சார், இப்போது 21 ஆண்டு காலமாக நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி அப்படின்னு ஒன்று நிறுவி சிஏ சிஎம்ஏ போன்ற படிப்புகளுக்கு முழுநேர கல்லூரியாக செயல்படுத்திட்டு வரீங்க. இந்த நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன சார்? சார், பொதுவாக வந்து இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் கல்லூரிகள் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகாடமிக்கில் வந்து ஒரு டியூஷன் சென்டர் கான்செப்டில் மார்னிங் ஆர் ஈவினிங் டியூஷன்ஸ்க்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கான கோச்சிங் வந்து எடுத்துக்குவாங்க. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. சிட்டி லிமிட்டில் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நல்ல எக்ஸ்பர்ட் கோச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுமே வந்து டியூஷன் சென்டர்ஸ் நடத்துவாங்க. ஆனால் இந்த இடத்துல மாணவர்களுக்கான ஒரு பிரச்சனை என்ன அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் டியூஷன் இல்லை ஈவினிங் டியூஷன் கான்செப்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாள் முழுக்க அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. +2 முடிச்சுட்டு இந்த படிப்புகளுக்குள்ளே வர மாணவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குள்ளே வந்தோம் அப்படின்ற ஒரு ஆம்பியன்ஸில் சிஏ இன்ஸ்டியூட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு புக்ஸை கையில் வாங்கிட்டு அவங்களாவே செல்ஃப் ஸ்டடி படிக்கிறது ஒரு தப்பான பேட்டர்ன். அடுத்ததாக வந்து அவங்களுக்கு முழு நேரமும் அந்த படிப்புகளில் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அவங்க இந்த ஸ்டடீஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக கொண்டு போகும்பொழுது இதில் வந்து வெற்றி பெற முடியறதில்ல. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சாலும் இந்த படிப்புகளுக்குள்ளே சேர்ந்த பிறகு ஃபெயில் ஆகிறத பார்க்குறோம். இல்லை படிப்புகளில் சேருவதற்கே அச்சப்படுற காலகட்டங்கள்லாம் இருந்தது.
நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து சில ஆராய்ச்சிகள் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்னும் பொழுது ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே வேற எந்த நிறுவனமே எடுக்காத ஒரு முயற்சியை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த முயற்சியுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் மாணவர்களோட ஆசிரியர்கள் வந்து அந்த படிப்புக்காக மட்டுமே நேரம் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஸோ நார்மலாக +2 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்க 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் ஸ்கூலில் இருப்பாங்க. அதே பேட்டர்னில் 9 to 4 வந்து அவங்க காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 60 மாணவர்களுக்கு ஒரு பள்ளி ஒரு அறை அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு பாடத்துக்குமே டைம் டேபிள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குள்ளே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி ஆசிரியர்கள், அந்த துறை சார்ந்த நிபுணர்கள், ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ், அவங்க கீழே செயல்படுற ஆசிரியர்களோட தான் பாடங்கள் வந்து நடத்தப்படுது. 4 o'clock வரைக்கும் காலேஜ் கேம்பஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை முடித்த பிறகு ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரியான வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கல்லூரி வாகனம் மூலமாகவே அவங்க ஹாஸ்டலுக்கு போக முடியும். எந்த டைவர்ஷனும் இல்லாமல் ஹாஸ்டலுக்கு ரீச் ஆன மாணவர்கள் வந்து ஒரு 4 to 5 ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் படிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். இதுதான் வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அதே பேட்டர்ன். அப்படின்னா பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மாலை நேரங்களில் வந்து டியூஷனில் போயோ இல்லை வந்து பேரண்ட்ஸோடைய கண்ட்ரோலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க இல்லையா, அதே பேட்டர்னில் இவங்களை படிக்க வைக்கிறது. காலையில் கல்லூரியில் என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஒரு தேவையான அளவு காம்ப்ரிஹென்சிவ் கோச்சிங் நாங்கள் சொல்லுவோம். தேவையான அளவு நேரத்தை செலவு பண்ணி அதுக்கான பயிற்சிகள் முடித்த பிறகு கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மார்ச் 2026 +2 முடித்த ஒரு மாணவர் வந்து ஜூனில் கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்தார்னா அடுத்த வருடம் மே மாதத்தில் அவங்க ஃபவுண்டேஷன் தேர்வுகளை எதிர்கொள்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு வருட காலம் மாணவர்கள் வந்து இந்த ஆசிரியர்களுடைய கண்காணிப்பில் வந்து இந்த பாடங்களை படிக்கிறது, அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறது, அதற்கப்புறமா அவங்களுடைய மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்து இந்த தேர்வுகளுக்கு அவங்க தயாராகிறதுனால ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து மோர் தென் 75% வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியுடைய சிறப்பம்சம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால பல மாவட்டங்கள்லேருந்தும் மாணவர்கள் வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க தங்குவதற்கான வசதிகளையுமே மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தான், படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி அவங்களை கண்காணித்து ஒவ்வொரு பாடத்திற்கும் அவங்களோட சந்தேகங்களை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிலபஸ் பேட்டர்னை வந்து டிஃபைன் பண்ணி கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து அந்த தேர்வுகளுக்கு வந்து அவங்களை தயார்படுத்திக்கிறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் சக்ஸஸ்ஃபுல்லாக 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக பயிற்சிகளை வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. இது நம்மளுடைய 21வது வருடம். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, சிஏ சிஎம்ஏ போன்ற படிப்புகளுக்கான அந்த படிப்புகள்லாம் என்ன அப்படின்னு பேரண்ட்ஸ்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியதற்கு நன்றி சார். நன்றி. நேயர்களே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்லூரி சாலை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு, திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள், செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள், புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரி